ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குட்டியாக மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, அப்புறம் அவன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்க எந்த அட்டையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்ம பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இதே மாதிரி மடக்கி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அட்டையில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நீளமாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதே இன்விடேஷன் கார்டில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி இதை மடக்கி ஒட்டும்போது சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீப்பெட்டியில் அடிப்பட்டி இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே இன்விடேஷன் கார்டிலேருந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம தீப்பெட்டியில் இருக்க அடிப்பட்டி கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பெரிய பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது மேலே இதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இன்விடேஷன் கார்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக அதை சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. நம்ம ஒட்டியிருக்க அந்த சின்ன பாக்ஸ் மேலே இதை வந்து ஒட்டிடலாம். இதே மாதிரி இன்னொரு சின்ன ரவுண்ட் ரெடி பண்ணி கீழேயும் ஒன்று வந்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி பெருசாக ஒரு அட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் பெருசாகவும் கீழே வர வர சின்னதாக இருக்கிற மாதிரி அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம மிக்ஸியோட ஜார் ரெடி பண்ணுறோம். ஸோ பெரிய ஜாருக்கு வந்து அந்த மாதிரி தானே இருக்கும், பெருசாக இருந்து சின்னதாக வர்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ நம்ம ஒட்டிட்டு இது காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து மேலே இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி போட்ட பீஸில் பெரிய சைஸாக இருக்கும்ல, அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம மூடி மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ நமக்கு மாட்டுறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதோட ஓப்பனாக இருக்க சைடெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்கு இந்த அட்டையிலேயே நம்ம இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அப்போ வந்து நமக்கு மூடி மாதிரி கிடச்சிரும். அதே நேரத்தில் அந்த ஜாரோட கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதே அட்டையில் நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி அதோட ஷேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த ஜார் ரெடி பண்ணியாச்சு. கீழேயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த மூடியிலையும் மேலே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து அந்த மூடியில் மேலே டிசைனுக்காக பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்னதாக ரவுண்ட் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் சின்னதாக பாசி கூட ஒட்டிக்கலாம், அந்த மூடியை வந்து எடுக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு. அல்லது அட்டையவே கட் பண்ணி கூட மேலே வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து அந்த ஜாரோட கைப்பிடிக்கு அட்டையிலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி 2 பக்கமும் மடக்கி இதை வந்து அந்த ஜாரோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸிக்கு பெரிய ஜார் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதில் கரெக்டாக அது செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சைஸுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து ஜார் வந்து கரெக்டாக அதில் போய் ஃபிட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி குட்டியாக ஒரு ஜார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம கீழே மாட்டிக்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்க விளையாடுற மிக்ஸிலாம் இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதே மாடலில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளே சின்னதாக டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அந்த பட்டன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அதுவுமே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அல்லது நம்ம ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா கார்ட்போர்டில் சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம்.
அவ்வளோதான், சின்னதாக மிக்ஸி வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் ஃபெவிகால் பாட்டில் வச்சு ஒரு ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இன்விடேஷன் கார்டில் இன்னொரு பெரிய பீஸ் கட் பண்ணி அந்த ரவுண்டோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து இதை வைக்கிறதுக்கு வந்து நமக்கு அடியில் ஒரு பேஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்ட்லேயே நான் வந்து ஒரு பேஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி மிக்ஸிக்கு ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் பாக்ஸே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் ரோல் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் வந்து. இது வந்து மோட்ரு மாதிரி அந்த கிரைண்டரில் செட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணதை விட இது ஹைட்டாக இருக்கணும். அதோட இன்னொரு சைடில் வந்து இதை சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடுத்து மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸும், அந்த மோட்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டேன். இதை வந்து செட் பண்ணும்போது உள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி இதை வந்து ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இதை விட கொஞ்சம் அகலமான ஒரு பேப்பராக எடுத்து சின்னதாக ரவுண்டு மாதிரி அதை ரோல் பண்ணி இந்த அட்டையோட 2 சைட்லேயும் நம்ம ஒட்டணும். ஸோ அதனால் 2 பீஸ் வந்து அந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி 2 பக்கமும் ஒட்டிடுங்க. இது வந்து அந்த கிரைண்டரில் நடுவில் கல் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த பவுல் மாதிரி பெருசாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து வச்சிடணும். இது வந்து கரெக்டாக அந்த மேலே இருக்க அட்டையை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஸோ பார்த்து இதே மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து குட்டியாக கிரைண்டர் வந்து அந்த கல் வச்சு ஆட்டுற மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு பட்டன் வந்து சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி பிளாக் கலரில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம், அல்லது ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி குட்டி கிரைண்டர் வந்து நீங்களும் ரெடி பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து மேலே கூடி ஓப்பன் பண்ணக்கூடிய பாக்ஸு. ஸோ அதனால் அந்த அட்டையை வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்புறமா முன்னாடி வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அந்த இடத்துலலாம் ஒட்டினாப்பில் இருக்கனால கரெக்டாக அதை மட்டும் கட் பண்ணி விட்டாலே டோர் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், டோர் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மேலே இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்ட்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட அடியில் அளவெடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 பக்கமும் மடக்கி இதை உள்ளே இருக்க அந்த ஷெல்ஃப் மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். அந்த மடக்கின இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இதில் வந்து நமக்கு எத்தனை இது வேணுமோ அத்தனை அட்டை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து 2 அட்டை கட் பண்ணி இதை வந்து உள்ளே ஒட்ட போகிறேன். அடுத்து வந்து மேலே இருக்க இடத்த மட்டும் நம்ம ஃப்ரீசர் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி வேணும். அதுக்கு ஒரு அட்டையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மடக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சு உள்ளே ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி சைடில் மடக்கி அடியில் மடக்கி நம்ம வந்து டோரில் வைக்கிறதுக்கு பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் மடக்கி இதை வந்து ஒட்டிடலாம். ஒரு பீஸ் வந்து ஒட்டிட்டு இதே மாதிரி இன்னும் 2 ரெடி பண்ணி டோரில் வந்து 3 இது ஒட்டிடலாம். நீங்கள் வந்து எந்த ஹைட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து ஷெல்ஃப்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டோரில் வந்து 3 இது ஒட்டியாச்சு. அடுத்து வந்து ஒரு சோப் பாக்ஸை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இன்விடேஷன் கார்ட்லேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து அடியில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்ட்ராவில் வந்து இந்த மாதிரி சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து உள்ளே இருக்க ஃப்ரீசருக்கும் வெளியில் ஃப்ரிட்ஜுக்கும் கைப்பிடிக்கு வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கார்ட்போர்டில் கூட சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டிடலாம்.
அப்புறமா அந்த ஃப்ரீசரில் வந்து பட்டன்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான். நம்ம வந்து குட்டியாக ஃப்ரிட்ஜ் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வெளியில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இது வந்து கேக் பாக்ஸு அழகாக அதுவே ஒரு கலராக இருக்குது. ஸோ டோர் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கலர் பண்ணலை, அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பாக்ஸை பொறுத்து நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாக கீறல் விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணோன்னா அந்த பாக்ஸில் அந்த எண்டே கட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கீறல் விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லுமே இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே அந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ராவில் சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த டோரில் வந்து நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் இயரிங் பட்ஸில் அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஷீட் வந்து நம்ம ஒட்டி டிசைன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்டு வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக மைக்ரோவேவ் அவன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே அழகாக நம்ம மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, அவன் எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.